நம்ம 20 ரூபா நோட்டில் பின்னாடி பக்கம் ஒரு படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். வெல்கம் டு எல்லோரா கேவ்ஸ். முதல்ல டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் எடுப்போம். இந்த குகையினுடைய அமைவிடத்தினுடைய வரைபடம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மேப் படி பார்த்தா 1லிருந்து 14 வரைக்கும் புத்தர்களுடைய குகைகள், 14லிருந்து 30 வரைக்கும் இந்துக்கள் குகை, 30லிருந்து 34 வரைக்கும் ஜெயின மதத்தவர்களுடைய குகை. இந்த மொத்த எல்லோரா குகை பகுதிகளும் சேர்த்து 3 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க. வாங்க, நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். இந்த கோயில் தாங்க வந்துட்டோம், கைலாஷ்நாத் கோயிலுக்கு. இந்த கோயில் எப்படி கட்டுமான பணிகளை இப்போ எல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வெளியிலேருந்து பார்க்க. அடேங்க அப்பா, பிரம்மாண்டமாக இருக்குங்க கோவில். சிற்பங்கள் எல்லாம் ஓகே சிதிலமடைஞ்சு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக இருக்குது. விநாயகர் போல. இது யாருன்னு தெரியல. லக்ஷ்மி. அதேங்கப்பா, செம்மையாக இருக்கு. ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமாக ஒரு பெரிய யானையை செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. யானைக்கு பக்கத்தில் இங்கே ஒரு குகை போகுது, உள்ளே போய் பார்ப்போம். இங்கே கொஞ்சம் பொந்து பொந்தாக இருக்குது, வெளியில் விட இங்கே கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குதுங்க. இதெல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்களோ. ஒரு இடம் விடாமல் செதுக்கியிருக்காங்கங்க, நல்லா அழகாக இருக்குது. நம்முடைய 20 ரூபா நோட்டில் இருக்கும் பாருங்க ஒரு படம், அது இதுதான். இந்த தூண் தான் அந்த படம். கோவிலுடைய கருவறைக்கு வந்திருக்கோம். சிவலிங்கம். ஓம் நம சிவாய. கருவறைக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது சுற்றி வர்றதுக்கு.
இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்க. இவருடைய தும்பிக்கை சிதிலம் அடைஞ்சிருக்கு. கோவில் கோபுரத்தோட அமைப்பு பார்த்தா நம்ம தென்னிந்திய கட்டிடக்கலை மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்க கோபுரங்கள் பாருங்கள். இதோ இந்த கோபுரம்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, நான் வெளியில் போட்டிருக்கிறத படித்தேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு காரணத்திற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கான். எதுவும் ஒன்றும் சும்மா சாதாரணமாக ஒரு அழகுக்காகலாம் உருவாக்கப்படலை. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வஸ்டிக் அமைப்பில் இருந்திருக்கு, காணாமல் போயிடுச்சு. இது பாருங்கள், அழகாக ஒரு டிசைன் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ நுணுக்கமாக. இது என்ன, ஒரு ஜன்னல் மாதிரி, கீழே 2 பேர் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவர் எது மேலே நின்றுட்டுருக்காருன்னே தெரியல. ஒரு கால் இது மேலே வச்சுருக்காங்க. இந்த கால் சிதிலம் அடைஞ்சிருக்கு. ஒரே நேர்கோட்டில் இங்கே பாருங்கள் எப்படி. இது என்னன்னே தெரியலையே. மழை பெஞ்சாலோ இல்லை சுத்தம் பண்ணாலோ அந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு இங்கே ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியில் போய் கீழே விழுது. கீழே அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை போகுது பாருங்கள், பூமிக்குள்ளே சின்ன சின்ன குழி, அதுக்குள்ளே போயிட்டு வடிஞ்சிருது. உண்மையிலே இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. சும்மா இந்த இடத்தினுடைய பிரம்மாண்டத்தை பாருங்களேன். பழங்காலத்தினுடைய கட்டிட கலையை ரொம்பவும் பிரம்மாண்டமாக நமக்கு முன்னாடி நிறுத்து. இந்த கோவில் ராஷ்டிரகூட மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறையினர் இதுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. 10 தலைமுறையாக அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட வருஷமாக இந்த கோவிலை உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக இது இருக்குது. எப்பா, நெருக்கமாக எவ்வளவு சிற்பங்கள் குட்டி குட்டியாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த சிவலிங்கம் வித்தியாசமாக இருக்குது. இந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு 9 தலைகள் இருக்குது. அப்புறம் இந்த லிங்கத்தை யாரோ ஒருத்தர் தலையில் தாங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை ராவணனாக இருப்பாரோ. இந்த வரிசை முழுக்க சிவன் பார்வதியினுடைய சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்க. அந்த பக்கம் பிளைனாக இருக்குது. ஏன் இங்கிருந்து மட்டும் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, சரியாக இந்த சிற்பத்துக்கு எதிரில் தான் கோவிலுடைய கருவறை இருக்குது, கைலாசநாதர். அந்த கோவில் கருவறை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து வரிசையாக அம்மையப்பனுடைய சிற்பங்களை இங்கே செதுக்கியிருக்காங்க. இது பார்த்தா தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் ஓடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இது ஒரு வியூ. மக்களே, உங்கள் எல்லோரையும் எல்லோரா கைலாஷ் கோவிலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நாம் எல்லோரா கைலாஷ் கோவிலுக்கு உச்சியில் இருக்கிறோம். இதுதாங்க நாம் வரலாறில் படித்த குடைவரை கோவில். இந்த குடைவரை கோயில் ஒரு பாறையில் செதுக்கியிருக்காங்க. டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே செதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய கோயிலுங்க, மிகப்பெரிய கோயிலாக இருக்குது. நல்லது மக்களே, இந்த காணொளி இதோடு நிறைவடையுது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. ஹர ஹர் மகாதேவ்.